கியூட் பேபி அத்தியாயம் 34. நான் உங்கள் சுராமிகா. பிரியாவுக்கும் அன்பிற்கும் சண்டை வந்தது. அதை தீர்த்து வைத்துக் கொண்டிருந்தாள் மகா. நான் உன்னதான் பார்த்துட்டு இருக்கேன், நீ இப்ப சொல்லு சொல்லு பிரியா, அவனை என்ன பண்ணலாம்னு. அவனுக்கு பேசாம இன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடு கொடுக்காம இருந்துடலாமா, சரியா என்று மகா சொல்ல, இல்ல அப்படி பட்டினி போட முடியாது என்று சொல்லிக்கொண்டே ஒரு தட்டில் தோசையை எடுத்து வைத்துக்கொண்டு அவனிடம் கொடுத்தாள். அவனும் வாங்காமல் நின்றான். அவள் தட்டை எடுத்து கீழே வைத்துக்கொண்டு சூப்பை எடுத்து அம்மாவிற்கு ஊட்டி விட்டாள். அம்மா குடித்துக்கொண்டே, வெஜிடபிள் சூப் ரொம்ப நல்லா இருக்கு, இவங்க கொடுக்கறத சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு சப்புன்னு ஆயிருச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுடா என்று பிரியாவிடம் சொல்ல, இன்னைக்கு மேக்சிமம் கூட்டிட்டு போலாம்னு சொல்லியிருக்காங்க மேடம், டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேட்போம் என்று அவளும் சொல்லிக்கொண்டே ஊட்டி விட்டாள். சாப்பிட்டு முடித்து விட்டு மாத்திரையும் சாப்பிட்டவர், கொஞ்சம் நேரம் நான் தூங்குறேன், எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு என்று சொல்ல, அம்மா டாக்டர் வேணா இன்னொருக்கா செக் பண்ண சொல்லட்டுமா, ஏன்னா டயர்டா இருக்கிறீங்க, நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கேன்டா, பகல்ல டயர்ட் ஆகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசுற, ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கோம், எனக்கு செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அப்புறம் என்ன, பேசாம நீங்க 2 பேரும் சண்டை போடாம சாப்பிடுங்க என்று சொன்னவள் கண்ணசைத்து மாத்திரையின் வீரியத்தால் தூங்க ஆரம்பித்தாள். அவன் பக்கத்தில் இருந்து தன் அம்மாவின் தலையை தடவி கொடுத்து கொண்டே இருந்தான். இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா என்று அவள் கேட்க, பேசாம இரு, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்பி விட்டுறாத என்று அன்பு சொல்ல, ஓனரே எனக்கு பசிக்குதுன்னா நீ சாப்பிடு, உன்னை யார் வேண்டாம்னு சொன்னா, எனக்கு வேண்டாம், நீ வச்சது என்று சொல்லிக்கொண்டு சோபாவில் உட்கார்ந்தான். அவளோ அந்த தோசையை வைத்த தட்டில் இன்னும் 2 தோசையை எடுத்து போட்டு சட்னியையும் போட்டு அவன் அருகில் போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். திமிர் பிடிச்சவ, எப்படி என்னை விட்டுட்டு தனியா சாப்பிடறான் பாரு என்று யோசித்துக் கொண்டே இருக்க, அவள் தட்டில் இருந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தவள் மனதில் கேட்காமல் அவனிடம் நீட்ட அவன் மூஞ்சியை திருப்பி கொண்டு உட்கார்ந்தான். ஆனால் அவள் விடவில்லை. அவன் கையை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தை பிடித்தவள் தன்னை பார்க்க வைத்து கன்னத்தை அழித்து பிடித்து அவனுக்கு ஊட்டி விட்டாள். அன்பிற்கு சிரிப்பும் வந்தது, அன்பும் சேர்ந்தே வந்தது. அவளை இறுக கட்டி அணைக்க வேண்டும் என்று அவன் மனம் தூண்டிக்கொண்டே இருந்தது. அவன் அதற்கு கடிவாளம் போட்டு அடக்கி வைத்துக் கொண்டே இருந்தான். அவசரமாக ஊட்டி விட்டு கொண்டு ஒரு கப்பில் தண்ணீரை ஊற்றி அதையும் வாயில் வைத்தாள். அவன் அந்த தண்ணீரை குடித்து முடித்த பின்பு உதட்டோரத்தில் ஒட்டி இருக்கும் தோசையை தன் கைகளால் தட்டி விட்டு கொண்டு மறுபடியும் ஊட்ட ஆரம்பித்தாள். அன்புவுக்கு அவள் சாதாரணமாக ஊட்டிவிட அவள் கை விரல்கள் அவன் உதட்டில் பட்டதுமே அவன் உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது. ஹார்மோன்ஸ்கள் மறுபடியும் துள்ளி குதித்தது. அவளை ரசித்து ரசித்து தோசையையும் சாப்பிட்டான். இதுதான் சமத்து பிள்ளை பாத்தீங்களா, எல்லாமே நீங்களே சாப்பிட்டீங்க, வெரி குட், இப்படி சாப்பிடுறது நல்ல பிள்ளைக்கு அழகு தெரியுமா, இல்லைன்னா சும்மா உட்கார்ந்துட்டே இருந்தா யாரும் கொண்டு வந்து உங்க வாயில ஊட்ட மாட்டாங்க என்று சொன்னவள் அவள் சாப்பிட ஆரம்பித்தாள். அன்புவிற்கு ஒரு போன் வர, அன்பு பிரியாவையே பார்த்து கொண்டிருந்தவன் சற்றென்று அந்த போனை எடுத்து பார்த்தான். பார்த்தவனுக்கு எரிச்சலாகவும் கோபமாகவும் வந்தது. வேறு வழி இல்லாமல் அந்த போனை அட்டன் செய்தான். சொல்லு என்ன பிரச்சனை என்று அவன் கேட்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கிற, நீ என்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போன, நீ அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை, என்ன நினைச்சிருக்க, பிளீஸ் கொஞ்ச நேரம் வந்து என்கிட்ட பேசு, என்கிட்ட யாருமே இல்ல, அன்பு உனக்கு புரியுதா என்று கேட்டாள் சுபி. சுபி நீ என்ன நினைக்கிற, சரி நான் அங்க இல்லாதது ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் உன்னை கூட்டிட்டு போனேன், இப்போ மறுபடியும் என்ன வந்து அங்க இருக்க சொல்ற, அதுதான் ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கேன்ல, அவங்க வருவாங்க, அவங்க பாத்துக்குவாங்க, நீ உன் வேலையை மட்டும் பாரு, புரிஞ்சுதா, குழந்தைக்கு எதுவும் ஆகாது, உன்ன மாதிரி அந்த நர்ஸ் பாத்துக்குவாங்களா அன்பு, குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யோசிச்சு பாரு, உன்னோட வேலைக்காரி தானே என்னை தள்ளி விட்டா, அதனாலதான் எனக்கு இப்படி அடிபட்டுச்சு என்று அவள் வருத்தப்பட, உனக்கு ஒரு முறை இல்ல சுபி, பல முறை சொல்லிட்டேன், அவ வேலைக்காரி இல்லைன்னு, முதல்ல அவளை வேலைக்காரின்னு சொல்றதை நிறுத்து என்று சொல்லிக்கொண்டே வெளியே சென்றான். பிரியாவுக்கு நன்றாக தெரிந்தது அந்த போன் யார் பண்ணினது என்று. அவள் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். வெளியில் சென்ற அன்பு, சுபி இனிமேல் அதிகம் எனக்கு போன் பண்ணாத, அதுதான் அந்த நர்ஸ் கிட்ட நீ எதா இருந்தாலும் சொல்லு, அவங்க அந்த விஷயத்தை எனக்கு கன்வே பண்ணிடுவாங்க, ஆனால் நீ கவலைப்படாத
நான் கரெக்டான நேரத்துக்கு நான் வந்து நிப்பேன், புரிஞ்சுதா என்றவன், ஐயோ அம்மா என்று சத்தம் கேட்க கொஞ்சம் நேரம் சத்தம் இல்லாமல் இருந்தது. சுபி, லைன்ல இருக்கியா? சுபி, என்னாச்சு என்று அவன் பதட்டமாக கேட்க அவன் அந்த போனை நர்ஸ் எடுத்து, சார், அவங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க, நான் இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், நீங்க அங்க வந்துருங்க என்று சொல்ல அவன் அவசரமாக அங்கிருந்து சென்றான். நிறைய நேரம் ஆகியும் கூட அவன் உள்ளே வராததால் பிரியா வெளியே போய் பார்க்க அங்கு அவன் இல்லை. அவள் கண்கள் கலங்கியது. இருந்தாலும் அதை துடைத்துக் கொண்டு டாக்டர் மகாவை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டார்கள். அதற்கான ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டு பணத்தையும் கட்டிக்கொண்டு அவர்களை கூட்டிக் கொண்டு கால் டாக்ஸியில் வீடு வந்து சேர்ந்தாள். வீல் சேரை நகர்த்தி லிப்டில் ஏற்றியதும், பிரியா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை கேட்கிறேன், என்னோட பையன் எங்கம்மா, அவன் ஏன் வரலைன்னு கேட்டுட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற என்றாள் மகா. என்னம்மா சொல்ல சொல்றீங்க? அவர் இன்னைக்குதான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு கால் வந்தது, அவசரமா ஏதோ வேலை போல. ஆனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. அங்க போய் பார்த்தா ரொம்ப பிஸி ஆயிட்டாரு, வர முடியாதுன்னு சொன்னாரு. அதனாலதான் என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. அதனாலதான் நான் கூட்டிட்டு வந்தேன். அவர் வீட்டுக்கு வந்துருவாருமா என்று அவளும் சொல்ல மகாவும் அதை நம்பிக்கொண்டாள். இவள் வீட்டிற்கு வந்தவள், சரி சொல்லுங்க, உங்களுக்கு உங்க பையனோட ரூம் வேணுமா, இல்ல இந்த ஃப்ரீயா இருக்கிற இந்த ரூம் வேணுமா என்று கேட்க, நான் என் பையன் கூட எப்படி இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே, எனக்கு அவன் கூட படுத்த தூக்கமே வராது, அதனாலதான் சொன்னேன் இந்த ரூம்ல இருந்துக்கிறேன் என்று உள்ளே போய் பார்க்க அவள் ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணி வைத்திருந்தாள். மெதுவாக அவர்களை தூக்கி அந்த கட்டிலில் உட்கார வைத்து படுக்க வைத்தவள் அவர்கள் காலை தேய்த்து விட்டு கொண்டே இருக்க, போதும் பிரியா, நீ போய் ரெஸ்ட் எடு, எவ்வளவு நேரம் என்னோட காலை தேய்ச்சிட்டே இருப்ப என்றார் மகா. அம்மா, நீங்க பேசாம இருங்க, இந்த எண்ணெயை போட்டு டெய்லி காலையில கையையும் காலையும் நீவி விட்டு பிசியோ சொன்ன மாதிரி நம்ம எக்ஸசைஸ் செஞ்சா நீங்க கூடிய சீக்கிரத்துல நடந்துருவீங்க பாருங்க. எனக்காக பேச ஆரம்பிச்சீங்க, இப்போ வார்த்தையெல்லாம் தெளிவா பேசுறீங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம், முடியும் என்றால் பிரியா. நான் இனி யாருக்காக ட்ரை பண்ணணும்? என் பையன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், அவனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேணும்? இனி நான் போய் என்னோட வேலையை முடிச்சுட்டு கடவுளே என்னை எடுத்துக்கோங்கன்னு கடவுளிடம் வேண்டியதுதான் என்று சொல்ல பிரியாவுக்கு என்ன வருத்தம் என்று தெரியவில்லை. சுபேதான் சொல்கிறார்கள் என்று நினைத்து கொண்டவளுக்கு ஏதோ அவள் மனதில் வலி எடுப்பது போலவும் அவள் இதயம் பட் என்று துடிப்பது போலவும் இருந்தது. கண்கள் கலங்க அந்த கண்ணீரை மறைத்தவள், உங்க பையனுக்கு பொண்டாட்டி இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும் போதாது, அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை நீங்க வளர்க்க வேண்டும் வேண்டாமா அம்மா? அப்பொழுதுதானே அந்த குழந்தை ஒழுங்கா வளரும் என்று அவளும் கேட்க, என்று மகா பெருமூச்சு விட்டு கொண்டே, அதுக்காக பொண்டாட்டி சம்மதித்தால்தான் ஓகே, எப்படியாவது நல்லபடியா குழந்தை பிறந்து அதை என் கையில கொடுத்தா நான் வேண்டான்னு சொல்ல போறேன் என்று மகா ஒரு அர்த்தத்தில் சொல்ல அதை அவள் வேறு அர்த்தத்தில் புரிந்து கொண்டாள். சுபி இங்கு வருவாளா மாட்டாளா என்று அம்மாவிற்கு சந்தேகம் போல என்று நினைத்தவள், எல்லாரும் உங்க மனசுபடி நடக்குமா, அமைதியா படுத்து தூங்குங்க என்று சொன்னவள் மறுபடியும் நீவி விட சென்றாள். கொஞ்ச நேரத்தில் அவர்கள் தூங்கிவிட அவள் அந்த ரூமை பூட்டி கொண்டு வெளியில் வந்தவள். மக்களே, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் தட்டிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தினமும் மாலை 6 மணிக்கு இந்த கதை அப்லோட் ஆகிட்டுருக்கும். கதையை கேட்டு முடிச்சோன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட்டாவது கொடுத்துட்டு போங்க. இது என்னோடய ரிக்வெஸ்ட் தான்.